நீங்களே இன்னும் 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோவை. அந்த அளவுக்கு உங்களுக்கே செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஆயில் பால்னஸ் இருக்கிறவங்கள இருந்து எனக்கு ஹேர் க்ரோத் வேணும், புது முடி வேணும்னு நினைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முடியும் கொட்டி என் தலையில முடியே இல்லை. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் முடியவாவது எப்படியாவது நான் க்ரோத் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்னால் ஹேர் பேக்லாம் போட முடியாது, எக்கச்சக்கமாக எனக்கு கோல்ட் ஆகுது, எனக்கு டைமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பேட்சாக முடியே இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆயில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மாதத்தில் 3 நாள் யூஸ் பண்ணால் கூட போதும். அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களால் இந்த ஆயில் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது போக இது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயிலாக யூஸ் பண்ணும்போது அது நமக்கு நியூ ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இது கூட ரெண்டாவதாக சேர்க்க போகிறது அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி டஸ்ட்டு எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது செம்பருத்தி பூவையும் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆயிலாக ரெடி பண்ணுறதுனால எந்த இன்க்ரீடியன்ட்லேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே வந்து இளநரையை போக்குறதுக்கும் நியூ ஹேர் க்ரோத் வர்றதுக்கும் அதே மாதிரி இருக்கிற முடியோட லென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 10 செம்பருத்தி இலையும் 4 செம்பருத்தி பூவும் அது கூட 5 சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம நல்லா தொடச்சி வாஷ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா காய விட்டுருங்க. இல்லைனா தொடச்சி எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அதோட அளவோடு சேர்த்து இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி 1-2 தட்டுனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சேர்க்க போகிறது 2 ஆயில். அதில் 1 தேங்காய் எண்ணெய். கோகோனட் ஆயிலாக நம்ம எடுத்துக்கும் போது அது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதாகவும் நம்மளோட கிளைமேட்டுக்கு செட் ஆகக்கூடியதாகவும் இருக்கிறது கோகோனட் ஆயில் தான். 200 ml தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அளவில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆயில் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கும் போது ஸ்கேல்போட pH லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா அப்படின்னா கூட அதுலேயுமே லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா அது வந்து நுரைச்சி பொங்கி பாத்திரம் ஃபுல்லாக கீழே வழிஞ்சு எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய்ச்சினீங்கன்னா ஆயிலோட கலர் நல்லா மாறிடும். இந்த மாதிரி ஆனியன் மிக்ஸ்டு கலரில் தான் உங்களுக்கு ஹேர் ஆயில் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக சூடு ஆறட்டும். ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாட்டிலோ அப்படி இல்லைன்னா டைட்டாக மூடி இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேரும் 3 கடுக்காயவும் இதுலேயே ஒரு 4 பீஸ் அளவுக்கு வேம்பாலப்பட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 3மே ஆயிலில் ஊற வைக்க போகிறோம். அதனால ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கணும். லைட்டாக சூடு இருக்கும்போது இதை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் நல்லா ஊறிடும். அவ்வளோதான், ஆயில் ரெடி. டட்டடாங்! இப்போ நம்மளோட ஹோம்மேட் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட பால்னஸை கூட சரி பண்ணி தரதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும். இதில் ஆனியன் ஸ்மெல் துளி கூட வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் நம்ம வெட்டி வேர் சேர்த்துருக்குறோம்ல, அது நல்ல வாசத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஒரு ஆயில் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டேயாவது அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
அப்போ தான் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணிடலாமா? இந்த ஒரு ஹேர் ஆயில் போதும், உங்களுக்கு பால்னஸ் இருந்தால் கூட சரியாயிரும். அப்போ இந்த ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயிலை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த 10 நாள் கேப்பில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் jasvinmeena.comலையும் பாருங்கள். அதே மாதிரி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது போக நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயிலை 1 வயசு குழந்தையிலேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சூப்பர் ரிசல்ட்டு வெறும் 3 மாதத்தில் உங்களுக்கு தெரியும். உங்களோட ஹேர் லாஸை வித்தின் 1 வீக்லேயே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் நம்ம jasvinmeena.comலேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது, கூடிய சீக்கிரம் மீஷோலையும் வரப்போகுது. இந்த லிங்க் எல்லாத்தையும் நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேம்பாலப்பட்டையில் நல்லா ஊறி நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அதே மாதிரி வெட்டி வேர் சேர்த்த வாசமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆயில் நிறைய டேண்ட்ரஃப் வருது, அடிக்கடி எனக்கு டேண்ட்ரஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பால்னஸ் இருக்கிறவங்கள இருந்து எனக்கு ஹேர் க்ரோத் வேணும், புதுமுடி வேணும்னு நினைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாமா? கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து மிடில் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்கள் முடி வந்து அதிகமாக சிக்க விழாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஆயிலை ஸ்கேல்பில் இருந்து மிடில் வரைக்கும் முதல்ல அப்ளை பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து கீழே இருந்து யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலே இருந்தும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நீங்களே இன்னும் 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோவை. அந்த அளவுக்கு உங்களுக்கே செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த ஆயில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துருக்குறோம், அதே மாதிரி ஒரு சில கோல்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இச்சிங்கோ இல்லைன்னா கோல்டோ வரும். அதனால தான் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அது போக இந்த ஆயில் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். ஸ்கேல்பில் அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணணும். எப்போவுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது நம்மளோட ஸ்கேல்பில் நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த ஹேர் ஆயில் உங்களோட முடியோட வேர் வரைக்கும் போகிறதுக்கும் வேருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து மீண்டும் முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கேல்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்குமே நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு உங்களோட ஹேர்லேயும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவே வராது. நீங்கள் ரெகுலராக ஆயில் பேசிஸில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸே வராது. இப்படியே ஒரு கொண்டு போட்டு வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 hour, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் பேக் போடணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு ஹேர் பேக் ரெடி பண்ண முடியாது, அதை அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுன்றதுனால தான் இந்த ரெமடியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண இந்த ஆயிலை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூப்பர் ரிசல்ட் தெரியும். இடப்பட்ட நேரத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை இதை அப்ளை பண்ணுங்கள். மிச்ச நாள் ஃபுல்லாக நம்மளோட ஜஸ்வின் மீனா ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பை.